வாகை சூடவா. வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் பாடம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ், அப்புறம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அண்ட் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் பார்க்க போகிறோம். முதல்ல பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ்னால் என்ன? மேற்பொருந்துதல் தத்துவம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்ஜஸ் மின்னூட்டங்கள் இருக்கும்போது அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ கூலும்ஸ் லால நம்ம எப்படி பார்த்தோம்னா 2 சார்ஜ் வச்சு ஃபோர்ஸ் பார்த்தோம். இப்போ 2க்கு மேற்பட்ட மின்னூட்டங்கள் இருக்கும் பொழுது அந்த ஃபோர்ஸ் எப்படி வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ அந்த கொடுத்துருக்க டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், தெர் ஆர் so many சார்ஜஸ், நிறையா மின்னூட்டங்கள் உள்ளது. Q1, Q2, Q3, Q4 அப்படின்னு நிறையா இருக்குது. ரைட். இப்போ இந்த Q1ல் என்ன ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு சார்ஜினாலையும் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், Q1 சார்ஜில் Q2னால ஒரு ஃபோர்ஸ், Q3னால ஒரு ஃபோர்ஸ், Q4னால ஒரு ஃபோர்ஸ் அண்ட் so on நிறையா இருக்கும்போது, அப்போ Q2னால என்ன ஃபோர்ஸ் பாருங்கள், F12. Q2னால Q1ல் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா அது F12. ஏன் இந்த டைரெக்ஷனில் இருக்குது? Q2வும் Q1ம் பாசிட்டிவ், அப்போ F12 வந்து பாயிண்டிங் அவே. சரி, இப்போ அதே மாதிரி Q3னால Q1ல் என்ன ஃபோர்ஸ் பாருங்கள், இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ், லைக் சார்ஜஸ் ரிப்பல், அப்போ இந்த பக்கம் இருக்கும் F13. அதே மாதிரி Q4னால Q1ல் என்ன ஃபோர்ஸ், F14. அப்போ இந்த எல்லா ஃபோர்ஸ்னாலையும் ஒரு ரிசல்டன்ட் தொகுபயன் விசை வரும் அல்லவா? அந்த தொகுபயன் விசை எந்த டைரக்ஷனில் இருக்கும் அதை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அந்த பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த தொகுபயன் விசை என்பது the resultant force will be along this direction, which is the vector sum of the forces due to various charges. ஸோ அந்த கொடுக்கப்பட்ட எல்லா மின்னூட்டங்களாலும் வரக்கூடிய விசையோடைய தொகுபயன் கூட்டுத்தொகை தான் அந்த ரிசல்டன்ட். தட் இஸ் F resultant is equal to F12 vector plus F13 vector plus F14 vector and so on. ரைட். அடுத்தது இது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அது என்ன கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்? இதுக்கு முன்னாடிலாம் பாயிண்ட் சார்ஜ் பார்த்தோம், 2 பாயிண்ட் சார்ஜ் 3 பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு படித்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். நிறைய சார்ஜ் இருக்கும். A system of closely spaced charges is set to form continuous charge distribution. சரி, இப்போ இந்த ஐடியாவோட நம்ம ப்ராப்ளம் சால்விங் செஷனுக்கு போகலாம். இந்த ஃபிசிக்ஸில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் செஷன் தான். ஃபிசிக்ஸ் அப்படின்னாவே நீட் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஸோ ஃபிசிக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மெயினாக ப்ராப்ளத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 50% ஓவர், மீதி 50% நம்ம அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். சரி, இப்போ அந்த முதல் சம் பாருங்கள். 4 பாயிண்ட் சார்ஜஸ் QA 2 மைக்ரோகூலும், QB -5 மைக்ரோகூலும், QC 2 மைக்ரோகூலும், QD -5 மைக்ரோகூலும், 4 சார்ஜ் ஆர் லொக்கேட்டட் அட் த கார்னர்ஸ் ஆஃப் எ ஸ்கொயர் ABCD of side 10 cm. What is the force on a charge of 1 microcoulomb placed at the center of the square? ரைட். நீங்கள் சம்ஸ் எல்லாம் ஒரு 2 தடவை ரீட் பண்ணிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அப்போ தேர்வில் போகும்போது நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ண போகும். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க? ஒரு ஸ்கொயர் இருக்குது, 4 கார்னரில் சார்ஜ் வச்சுருக்காங்க. அந்த 4 சார்ஜ்லேயும் ஒன்று ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக அப்ளை பண்ணிக்கணும். ஸோ டயக்ராம் போட்டுக்கணும், கொடுக்கலன்னா போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கோம். டயக்ராம் போட்டுட்டு இப்போ செக் பண்ண சைடு 10 cm எல்லாமே ஸ்கொயர்னால எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. சரி, இப்போ சார்ஜஸ்லாம் போட்டாச்சா? இப்போ அந்த சென்ட்ரலில் என்ன சார்ஜ் வச்சுருக்காங்க, 1 மைக்ரோகூலும் சார்ஜ் வச்சுருக்காங்க. ரைட். அது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்க்கணும். இப்போ சார்ஜ் கொடுக்கும்போது முதல்ல ப்ளஸ்ஸாக மைனஸானு கரெக்டாக அப்ளை பண்ணணும், தப்பாக போட்டுறக்கூடாது. ஸோ +1 மைக்ரோகூலும் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. மற்ற சார்ஜ் இப்போ நான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறேன். முதல்ல ஏ எடுத்துக்கிறேன். ஏல என்ன சார்ஜ் இருக்குது பாருங்கள், +2 மைக்ரோகூலும் இருக்குது. அப்போ அந்த +2 மைக்ரோகூலும் அந்த 1 மைக்ரோகூலும் என்ன பண்ணோம், ரிப்பல் பண்ணோம். பிகாஸ் லைக் சார்ஜஸ் ரிப்பல். அப்போ FA எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், FAவுடைய டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன். சரி, இப்போ பினால் பாருங்கள், பி என்ன நெகட்டிவாக பாசிட்டிவா? சார் பி நெகட்டிவ். அப்போ பி நெகட்டிவ்னா எப்படி வரும், இப்படி வரும். அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட். சரி, அடுத்து சிக்கு வாங்க. ஏ பார்த்தாச்சு, பி பார்த்தாச்சு, இப்போ சிக்கு வரும். சி என்ன சார்ஜு, அதுவும் ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸ் என்ன பண்ணோம், ரிப்பல் பண்ணோம். ஸோ இந்த சினால் வரக்கூடிய ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் FC. ரைட். அடுத்தது டி பாருங்கள்,
டி என்ன சார்ஜ் -5, இது ப்ளஸ்ஸு 1 மைக்ரோ கூலும் ப்ளஸ்ஸு, இந்த -5 மைனஸ் அது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட், ரைட், அவ்வளோ. ஸோ முதல்ல இந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் போட்டணும். FA, FB, FC, FD, ரைட், போட்டாச்சா? இப்போ இந்த சார்ஜ் எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். QAயும் QC இந்த சார்ஜ் 1 மைக்ரோ கூலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். அப்போ இந்த FAவும் இந்த FCயும் டியூ டு சார்ஜஸ் QA அண்ட் QC ரெண்டு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ FA FC ரெண்டு என்ன ஆயிரும், ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் டைரக்ஷன், தே கேன்சல் ஈச் அதர். அது ஒன்றை ஒன்று என்ன சொல்லும், கழித்து கொள்ளும். அப்போ ரெண்டு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிருன்னா ரெண்டு 0. சரி, இப்போ அடுத்தது பாருங்கள், FB FDயும் பாருங்கள், அதே தான், சேம் மேக்னிடியூட், ஆப்போசிட் டைரக்ஷன், அது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ FB FD. அப்போ வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆன் 1 மைக்ரோ கூலும் இஸ் 0. சம புரிஞ்சா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட, இரண்டுக்கு மேற்பட்ட சார்ஜஸ் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அப்படின்றது ஒரு சம் பார்த்தோம். ரைட், அடுத்தது ரெண்டாவது சம் பார்க்கலாம். எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆஃப் 1 மைக்ரோ கூலும், -1 மைக்ரோ கூலும் and 2 மைக்ரோ கூலும் are placed in air at the corners ABC respectively of an equilateral triangle ABC having length of each side 10 centimeter. The resultant force on the charge at C is அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வாசிக்கும்போது ஆப்ஷன்ஸ் பார்க்க வேணாம், பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீட்டில் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் சம்மை பார்த்து நேராக போட ஆரம்பிச்சணும், சம்மு போட்டுகிட்டே வரும்போது ஆன்சர் பார்க்கணும். சரி, இப்போ எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, முதல்ல டயக்ராம் பாருங்கள். A 1 மைக்ரோ கூலும், B -1 மைக்ரோ கூலும், C +2 மைக்ரோ கூலும். ஸோ அந்த சார்ஜஸ் ப்ளஸ் மைனஸை கரெக்டாக போட்டுக்கணும். ரைட், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா சைடோடைய அந்த ஆங்கிள் எல்லாமே ஈக்குவலாக இருக்குமா? ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளையும் கூட்டிங்கன்னா 180. அப்போ எப்படி போடலாம், 60 60 60. ஸோ அது போட்டாச்சு. அதே மாதிரி சைடு என்ன, எல்லாமே 10 சென்டிமீட்டர், ஈக்குவல் ட்ரையாங்கிளில் சைடும் 10 சென்டிமீட்டர். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல சியில் தான் ஃபோர்ஸ் கேட்டிருக்கு. அப்போ சியில் இருக்க அந்த சார்ஜில் ஏனால் என்ன ஃபோர்ஸு, அடுத்தது பினால் என்ன ஃபோர்ஸ் பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஏனால் நான் ஃபோர்ஸ் பார்க்க போகிறேன். இங்கே +2 மைக்ரோ கூலும் இருக்குது, இங்கே 1 மைக்ரோ கூலும் இருக்குது. அப்போ ரெண்டு ப்ளஸ் என்ன பண்ணோம், ரிப்பல் பண்ணோம். ஸோ FA. ரைட், அடுத்து இங்கே வாங்க, -1 மைக்ரோ கூலும் இங்கே வச்சுருக்கோம் பியில். நமக்கு தேவை 2 மைக்ரோ கூலுமில் என்ன ஃபோர்ஸ்னு. அப்போ +2 மைக்ரோ கூலும் இந்த மைனஸை நோக்கி வருமா, பிகாஸ் அன்லைக் 4 சார்ஜஸ் அட்ராக்ட். அப்போ FB தெரியுதா, FB இந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ FAவும் FBயும் இந்த டைரக்ஷனில் இருக்குது. இப்போ எப்படி ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறது? சரி, முதல்ல FB வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா? என்ன லா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், கூலம்ஸ் லா. என்ன கூலம்ஸ் லா, F = K × Q1 Q2/R². ஸோ அந்த ஃபார்முலா வச்சு முதல்ல கண்டுபிடிச்சிக்குவோம். 1/Kயோட வேல்யூ சொல்லியிருக்கோம், 9 × 10⁹. அதை அப்ளை பண்ணிங்க. ரெண்டு சார்ஜ் கொடுத்துருக்காங்க, 10⁻6 2 × 10⁻6 போட்டுங்க. டிஸ்டன்ஸ் 10 × 10⁻2 m². எல்லாமே SI யூனிட்டில் போடணும். ஏன்னா அந்த யூனிட் பாருங்கள் எல்லாமே SIயில் கொடுத்துருக்காங்க, நியூட்டன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூனிட்டையும் கரெக்டாக மாற்றிக்கணும், இங்கேயே மாற்றிக்கணும். அப்போ எனக்கு FA போட்டால் என்ன ஆன்சர் வருது, 1.8 நியூட்டன் வருது. சரி, அதே மாதிரி FB கண்டுபிடிக்கலாமா? சரி, சேம் அதே ஆன்சர் தான் வருது, 1.8 நியூட்டன். சரி, இப்போ நெட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், FA இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, FB இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன யூஸ் பண்ணணும், வெக்டர் சிம்பிள் யூஸ் பண்ணி 2 வெக்டார் இப்படி ஆக்ட் பண்ணால் ரிசல்டன்ட்டு நம்ம படிச்சிருக்கோம். when A vector and B vector acting at 2 different directions making an angle theta, you can use the law. என்ன law? Suppose AB அந்த வெக்டார் எடுத்திங்கன்னா √A² + B² + 2AB cos theta. ஸோ அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு வெக்டார் என்ன, FA, இன்னொரு வெக்டார் என்ன, FB. ஸோ அப்போ என்ன போடலாம், √FA² + FB² + 2 × FA FB cos தீட்டா. இங்கே தீட்டா என்ன, தீட்டா வந்து 120. தீட்டா எப்படி 120ன்னு கெஸ் பண்ண முடியுமா? இது 60, இது ஸ்ட்ரெயிட், அப்படியே ரிப்பல் ஆகுது. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஆங்கிள் என்ன, ஸ்ட்ரெயிட் லைனில் ஆங்கிள் 180. அப்போ இது வர 60னா மீதி என்ன, 120. ஸோ இப்போ அந்த ஆங்கிள் பிட்வீன் FA அண்ட் FB தான் நமக்கு தேவை. அப்போ 120 அதில் அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட், இதுவும் ஆன்சர் என்ன தான் வருது, 1.8 நியூட்டன். ஸோ அப்போ என்ன ஆன்சர், B ஆப்ஷன் 1.8 நியூட்டன். ரைட், இது ரெண்டாவது சம். அடுத்தது தேர்டு சம் பாருங்கள். 4 charges equal to -Q are placed at the 4 corners of a square
and a charge q is at the center. If the system is in equilibrium, the value of q கேட்டிருக்காங்க. சரி, இப்போ சார்ஜ் இப்போ புரியும், போன சம் மாதிரியே ஒரு ஸ்கொயர் எடுத்துகிட்டு அதில் சார்ஜ் வச்சுருக்காங்க, சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குலிபிரியம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈக்குலிபிரியம்னா என்ன? ஈக்குலிபிரியம்னா நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ, நெட் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ, அதுதான் ஈக்குலிபிரியம் பொசிஷன். ரைட். அப்போ அதை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஒவ்வொன்றிலையும் ஃபோர்ஸ் பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல சார்ஜஸ்லாம் பார்த்துக்குவோம். ஏல என்ன சார்ஜு? மைனஸ் க்யூ. பியில் என்ன சார்ஜு? அது மைனஸ் க்யூ தான், ஏன்னா எல்லாமே மைனஸ் க்யூன்னு கொடுத்தாச்சு. அப்போ சார்ஜை பூரா நான் முதல்ல போட்டுறேன் டயக்ராமில். மைனஸ் க்யூ மைனஸ் க்யூ மைனஸ் க்யூ போட்டாச்சு. ரைட். இப்போ சென்ட்ரல் என்ன சார்ஜ் வச்சுருக்கோம்? ப்ளஸ் க்யூ சார்ஜ் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லணும். முதல்ல இந்த சென்டரில் பார்க்குறத விட நம்ம ஏதாவது ஒரு கார்னரில் போய் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு தேவை சார்ஜோடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, க்யூவோட வேல்யூ தான். ஸோ நான் ஏதாவது ஒரு எண்டு, நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், இங்கே எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம். நான் இந்த ரைட் எண்டுக்கு போயிருக்கேன் மேலே. பின்ற பாயிண்டில் முதல்ல ஏனால் என்ன ஃபோர்ஸ்னு பார்க்கலாமா? ரைட். இந்த இருக்குது ஏ. ஏல என்ன சார்ஜு? மைனஸ் க்யூ. இங்கே என்ன சார்ஜு? மைனஸ். மைனஸ் மைனஸ் என்ன பண்ணோம்? ரிப்பல் பண்ணோம். ஸோ அப்போ எஃப்ஏ இந்த டைரெக்ஷனா? ரைட். அடுத்தது சிக்கு வாங்க. சி என்ன சார்ஜு? மைனஸ் க்யூ. இது என்ன? மைனஸ் க்யூ. மைனஸ் மைனஸ் ரிப்பல், எஃப்சியா? ரைட். ஓகே. அடுத்தது இன்னும் ஒரு சார்ஜ் லெஃப்ட், என்ன? மைனஸ் க்யூ பார்த்தாச்சு, மைனஸ் க்யூ பார்த்தாச்சு. மீது என்ன இருக்குது? இங்கே ஒரு டியில் ஒரு மைனஸ் க்யூ. அப்போ இந்த டியிலேருந்து இந்த மைனஸ் க்யூ, இந்த மைனஸ் என்ன பண்ணோம்? அதுவும் ரிப்பல் தான் பண்ணும், எஃப்டி. அப்போ எஃப்ஏ போட்டுட்டேன், எஃப்சி போட்டுட்டேன், எஃப்டி போட்டேன். இப்போ எனக்கு என்ன வேணும்? பியில் ஃபோர்ஸ் முதல்ல எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த எஃப்ஏக்கும் எஃப்சிக்கும் ரிசல்டன்ட் பார்க்கலாமா? நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி இது ரெண்டுக்கு ரிசல்டன்ட், தட் இஸ் எஃப்ஏசி. அப்போ எஃப்ஏசி இந்த டைரெக்ஷன், எஃப்டி இந்த டைரெக்ஷன், இது ரெண்டு ஒரே டைரெக்ஷன். அப்போ ரெண்டும் என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணணும். வெக்டார்ஸ் ஒரே டைரெக்ஷனில் வந்து அதை ஆட் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? எஃப்ஏசி எஃப்டியும் ஆட் பண்ணிக்கிறேன். சரி, ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஈக்குலிபிரியம் சொன்னனால இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வேணும். அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? எஃப்ஓ. ஏன் அதுக்கு எஃப்ஓன்னு பேர் கொடுத்துருக்கேன்? சென்ட்ரல் அந்த ஓ பாயிண்ட்லேருந்து இருக்கனால, அந்த அதை நோக்கி போகிறனால அந்த சார்ஜுக்கு பேர், ஃபோர்ஸுக்கு பேர் எஃப்ஓன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த எஃப்ஏசி எஃப்டியோடைய கூட்டுத்தொகை எஃப்ஓவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் தான் நம்ம அந்த கண்டிஷன் அப்ளை பண்ண முடியும். எந்த கண்டிஷன்? ஈக்குலிபிரியம் கண்டிஷன். அதை தான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறோம், முதல்ல ஃபோர்ஸ் எஃப்ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். எஃப்ஏயோடைய வேல்யூ ஆர்டினரி கூலும்ஸ் லா, கே இன்ட்டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இங்கே சார்ஜ் எல்லாம் ஒன்று தான், அதனால் Q ஸ்கொயர் வரும். டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்று தான், ஏ. ஸோ அப்போ எஃப்ஏல கே Q ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அடுத்தது எஃப்சி அதே தான், கே இன்ட்டு Q ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ரைட். எதில் மாற்றம் வரும்? இந்த எஃப்டிலையும் எஃப்ஓலையும் மாற்றம் வரும். எஃப்டியில் என்ன, எதனால் எஃப்டியில் மாற்றம் வருது பாருங்கள். எஃப்டியில் மாற்றம் வர்றதுக்கு காரணம்னா டி இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் வேறு. ஸோ ஒரு ஸ்கொயரில் அந்த டயகனல், ரைட், ஸ்கொயரில் டயகனலுக்கு என்ன ஃபார்முலா? A√2 கேள்விப்பட்டிருப்பீங்களா? பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி இது ஏ, இதுவும் ஏ என்றால் இது A√2. ஸோ அதை அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், A/A√2 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். கொலும்ஸ்லாம் அதே லா தான், டிஸ்டன்ஸ் மட்டும் மாறி இருக்குது, அந்த மாற்றத்தை அங்கே போட்டுரும். ரைட். அடுத்து அதே மாதிரி எஃப்ஓ பாருங்கள். எஃப்ஓலையும் டிஸ்டன்ஸ் மாறுது, ஏன்னா எஃப்ஓ வந்து சென்டரில் இருக்குது. சென்டர் டு இந்த டிஸ்டன்ஸ் என்ன? வேறு ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடி பார்த்த A√2 பாதி. A√2 பாதினா என்ன செய்யணும்? டிவைட் பை 2. ஸோ A√2/2 அவ்வளோதான். ஸோ அப்போ இதில் அதே ஃபார்முலா கே இன்ட்டு க்யூ இன்ட்டு இங்கே சார்ஜ் வருது பாருங்கள், க்யூ வருது சார்ஜ். ஸோ அடிஷ்னல் டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னா, ஒரு சார்ஜ் க்யூ, இன்னொரு சார்ஜ் க்யூ. அதனால் கே இன்ட்டு கேபிட்டல் க்யூ ஸ்மால் க்யூ பை A√2/2 ஹோல் ஸ்கொயர். ரைட். அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் அந்த எஃப்ஏசி எஃப்டியும் ஆட் பண்ணிக்கங்க, ஒரு ஆன்சர் வரும். எஃப்ஓ கண்டுபிடிச்சிருங்க, ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணால் யூ வில் கெட் த ரிலேஷன் பிட்வீன் க்யூ அண்ட் க்யூ. அவ்வளோ. இது சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான், இதை போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ஐடியா தெரிஞ்சால் சம் போகிறது ஈஸி. ரைட். அடுத்த ப்ராப்ளம் போகலாமா? ரைட். 3 charges minus Q1 plus Q2 minus Q3 are placed as shown in the figure. The x component of the force on minus Q1 is proportional to அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட். இப்போ என்னென்ன முதல்ல இப்போ டயக்ராம் இங்கே கொடுத்தாச்சு, சம்மில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ சில சம்மில் டயக்ராம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் போடணும். இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ பாருங்கள், முதல்ல இந்த மைனஸ் Q1 சார்ஜ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். மைனஸ் Q1 சார்ஜ் இங்கே இருக்குது அவங்க கொடுத்த சம்மில். ப்ளஸ் Q2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ப்ளஸ் Q2 இந்த இருக்குது.
மைனஸ் Q3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சரி, இப்போ சார்ஜஸ்லாம் புரிஞ்சிச்சா? சார்ஜ் முதல்ல வேல்யூ போட்டணும், அப்புறம் அதோடைய டைரக்ஷன் மைனஸாக ப்ளஸ்ஸான்றதை போட்டணும். ரைட். அடுத்தது என்ன கேட்டிருக்கு? த எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் மைனஸ் Q1 இஸ் ப்ரொபோஷனல். ரைட், ப்ரொபோஷனல் அப்புறம் ஈக்குவல் கண்டுபிடிச்சா ப்ரொபோஷனல் போடலாம், அது வேறு விஷயம். இப்போ எக்ஸ் காம்பனண்ட் கண்டுபிடிக்கணும். ரைட், அந்த எக்ஸ் காம்பனண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ் டைரக்ஷனில் போகக்கூடிய ஃபோர்ஸ். இந்த எக்ஸ் டைரக்ஷனில் போகக்கூடிய ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ அப்படியே சொல்யூஷன் போகலாமா? இப்போ பாருங்கள், நான் முதல்ல என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் Q3னால் ஒரு ஃபோர்ஸ் வருமா வராதா? எங்கே? Q1ல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே Q1ல் தான் பார்க்கணும், ஏன்னா கொஸ்டின் Q1ல் தான் கேட்டிருக்கு. ஸோ Q1ல் ஃபோர்ஸு எதனால் வரணும்? மைனஸ் Q3. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? மைனஸ் Q3 மைனஸ் Q1 ரிப்பல் பண்ணும். இதோ அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? ஏதாவது ஒரு பேர் F3ன்னு கொடுக்கலாமா? அதுக்கு பேர் நான் F3ன்னு எடுத்துக்கிறேன். சரி, மூணாவது சார்ஜ்னால Q3னால நம்ம F3ன்னு எடுத்துக்குவோம் ஒரு சிம்பிள். ரைட், அப்போ அந்த F3 எந்த டைரக்ஷனு? அப்படியே கீழே போகுது. சரி, இந்த F3யை போட்டுட்டு நான் ஆங்கிள் போடலாமா? எந்த ஆங்கிள் போடணும்? அதே தீட்டா தான். எப்படி அதே தீட்டா? இது என்ன மேத்தமெட்டிக்ஸ் படி வெர்டிகலி ஆப்போசிட் சொல்லுவீங்களே, ஸோ அது மாதிரி தீட்டா இங்கே போட்டுக்கலாம். அப்போ F3 போட்டுட்டேன், தீட்டா போட்டுட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த F3யை ரெசல்யூஷன் கேள்விப்பட்டீங்களா? காம்பனண்ட் ஃபார்ம் ரெசல்யூஷன் அப்படின்னா பிரிப்பது. ஒரு வெக்டரை ரெண்டாக பிரிக்க வேண்டும். எப்படி பிரிக்கிறது? எஃப் இருக்குது, தீட்டா இருக்குது. அப்போ எப்படி பிரிக்கலாம்? அந்த தீட்டாக்கு அட்ஜசண்ட்டாக வர்றதில் காசு வரும், அந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டில் சைன். அப்போ இங்கே ரைட், ஏன்னா ஆக்ட் பண்ணுறது இந்த பாயிண்டில், இனிஷியல் பாயிண்ட் இங்கே தான். அப்போ அங்கே தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்போ F3ன்ற ஃபோர்ஸை நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன். எப்படி? F3 காஸ் தீட்டா இப்படியும், F3 சைன் தீட்டா இந்த சைடு நான் பிரிச்சிருக்கேன். பிரிச்சாச்சா? அப்போ நமக்கு என்ன காம்பனண்ட் வருது? F3 சைன் தீட்டா அப்படின்ற காம்பனண்ட் எக்ஸ் டைரக்ஷனில் வருது. சரி, இது ஒன்று தான் இருக்கா? இல்லையே. Q2ன்ற ஒரு சார்ஜ் இருக்குல்ல, இப்போ நம்ம Q3யோட எஃபெக்ட் தானே பார்த்து முடித்தோம். இப்போ Q2டைய சார்ஜ் இருக்கு, அது ப்ளஸ், நம்ம Q1ன்றது மைனஸ். இது ரெண்டு என்ன பண்ணோம்? அட்ராக்ட் பண்ணோம். அப்போ F2 எந்த டைரக்ஷன்? இந்த டைரக்ஷன், டுவர்ட்ஸ் த எக்ஸ் டைரக்ஷன். அப்போ F3 சைன் தீட்டாவும் F2வும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அவ்வளோதான், ஈஸியாக. ஸோ நம்ம என்ன பார்த்தோமோ அது அப்படியே அங்கே டிஸ்பிளேயில் வரும். அப்போ நீங்கள் எக்ஸ் காம்பனண்ட் கண்டுபிடிச்சிட்டா எஃப்எக்ஸ்க்கு என்ன செய்யணும்? F2 ப்ளஸ் F3 சைன் தீட்டா. ரைட், ஆர்டினரி கூலும்ஸ் லா. F2 என்ன? K இன்ட்டு Q1 Q2 பை B ஸ்கொயர். ஏன்னா டிஸ்டன்ஸ் அவங்க பின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ரைட். அடுத்தது ப்ளஸ் K இன்ட்டு Q1 Q3 பை இது A ஸ்கொயர் சைன் தீட்டா. அவ்வளோதான். என்ன செய்யணும்? இந்த ப்ரொபோர்ஷனல் கொடுத்தனால இந்த நம்ம அந்த கான்ஸ்டன்ட்லாம் கொஞ்சம் வெளியே எடுக்கணும், அப்போ தானே ப்ரொபோர்ஷனல் போட முடியும். சரி, முதல்ல நான் என்ன கான்ஸ்டன்ட் எடுக்கிறேன் வெளியே? கேன்ற கான்ஸ்டன்ட் எடுத்துறேன் வெளியே. ரைட், அடுத்தது என்ன கான்ஸ்டன்ட் எடுக்கலாம்? Q1 வெளியே எடுக்கலாம், Q1 வெளியே எடுத்துடலாம். அப்போ Q1 வெளியே எடுத்துட்டா என்ன ரிமைனிங் வருது பாருங்கள்? Q2 பை B ஸ்கொயர் ப்ளஸ் Q3 சைன் தீட்டா பை A ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ அப்போ எஃப்எக்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு இந்த டேர்ம். முடிஞ்சதா? நெக்ஸ்ட் சம், ஃபிஃப்த் சம். 3 charges 4Q, capital Q and small q are in a straight line in the position of 0, L by 2 and L respectively. The resultant force on Q will be 0 if capital Q equal to, that's a question. ஸோ அந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பாருங்கள். 3 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். 4Q முதல்ல, அடுத்தது ஒரு கேபிட்டல் Q சார்ஜ், அடுத்தது ஒரு ஸ்மால் q சார்ஜ். சரி, இதெல்லாம் எங்கே கொடுத்துருக்கேன், எங்கே இருக்கான், எந்த பொசிஷனில் இருக்கான் பாருங்கள். 4Q சார்ஜ் வந்து 0ல் இருக்குது. ரைட், இந்த Q சார்ஜ் எங்கே இருக்குது? L by 2ல் இருக்குது. இந்த Q சார்ஜ் எங்கே இருக்குது? Lல் இருக்குது. ரைட், ஸோ L by 2, L அந்த டிஸ்டன்ஸ் போட்டோம். ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஃபோர்ஸ் பிட்வீன் 4Q Qவும் பார்க்கலாமா? 4Q இங்கே இருக்குது, Q இங்கே இருக்குது. ரைட், இப்போ 2 சார்ஜ் இருக்குது. என்ன டிஸ்டன்ஸ்? L. டிஸ்டன்ஸ் L தெரியுதா? ரைட், அப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. ஃபோர்ஸ் பிட்வீன் 4Q அண்ட் Q முதல்ல கண்டுபிடிப்போம். அதை F1 எடுத்துக்கலாமா? ஸோ F1 ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 பை R ஸ்கொயர், கூலும்ஸ் லா அப்ளை பண்ணால் 1/4 பை எப்சிலான் நாட் 4Q இன்ட்டு Q பை L ஸ்கொயர். ஸோ F1 கண்டுபிடிச்சிட்டேன். ரைட், அடுத்தது ஃபோர்ஸ் பிட்வீன் Q அண்ட் Q.
சரி, இப்போ சார்ஜ் இருக்குது, என்ன டிஸ்டன்ஸு L/2 அவ்வளோதான். ஸோ F2 ஈக்குவல் டு 1/4πε0 QQ/L/2 ஹோல் ஸ்கொயர். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன் பாருங்கள் கொஸ்டினில், த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் Q வில் பி 0. அப்போ ரிசல்டன்ட்னா என்ன, ரெண்டு ஃபோர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ரிசல்டன்ட் ஜீரோனா என்ன செய்யணும், ரெண்டோடைய சம் ஷுட் பி 0. அப்போ F1 + F2 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ ஷுட் கெட் 0. அப்போ என்ன செய்யணும், F1 + F2 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த நீங்கள் கண்டுபிடிச்ச ரெண்டு ஃபோர்ஸையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணி அந்த சைடு கொண்டு போயிட்டால் Q கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் -Q. அப்போ சென்டரில் அந்த சார்ஜ் என்னவாக இருக்கணும்னா Q ஈக்குவல் டு -Q. இப்போ ஏன் மைனஸ் வருது, நிச்சயம் பாருங்கள், இந்த சார்ஜ் +Q இங்கே வச்சுருக்கோம், இந்த இடத்துல 0 வரணும் அப்படின்னா இது நிச்சயம் ப்ளஸ்ஸாக இருக்க முடியாது. இது ப்ளஸ்ஸாக இருந்தால் இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து ரெண்டு ஒரே டைரக்ஷன் தான் வரும், ஆப்போசிட் வராது. இது -Qவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபோர்ஸ் வந்து 0 வரும். அதனால் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும்னா அதில் ஏன் அந்த மைனஸ் வந்தது அப்படின்ற காரணம், இந்த ஏன் என்ற காரணம் கண்டுபிடிச்சிட்டாவே நம்ம போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு வர்றோன்னு அர்த்தம். எந்த கொஸ்டின் எந்த காரியத்துக்குமே அந்த காரணம்னு ஒன்று இருக்கும், அந்த இதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே சம் ஈஸி. ஸோ நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு உடனே அடுத்த சம் போயிடக்கூடாது. அந்த ஆன்சர் கண்டுபிடிச்ச பிறகு இதில் ஏன் இந்த மைனஸ் வந்தது அப்படின்ற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சிம்பிள், ப்ராப்ளம் வில் பி சிம்பிள். அடுத்த ப்ராப்ளம், 3 charges are placed at the vertices of an equilateral triangle of side A as shown in the following diagram figure. The force experienced by the charge placed at the vertex A in a direction normal to BC is. ரைட், இப்போ ஃபுல்லாக ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, நிறைய சார்ஜ் கொடுத்துருக்காங்க, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் தான் நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ரைட், இப்போ டயக்ராம் கொடுத்தாச்சு சம்மில். ரைட், அப்போ டயக்ராம் கொடுத்தனால அந்த டயக்ராமை ஸ்டடி பண்ணணும். முதல்ல எப்படி ஸ்டடி பண்ணுறது, முதல்ல சம் ஒரு இதை ரீட் பண்ணிவிட்டு திருப்பி பார்க்கணும். ரைட், ABC 3 பாயிண்ட் போட்டாச்சா. ரைட், ஏல என்ன சார்ஜு Q, பியில் என்ன சார்ஜு -Q, சியில் என்ன சார்ஜ் +Q. ரைட், அது அவங்களே கொடுத்துருக்காங்க சம்மில். ரைட், எல்லா டிஸ்டன்ஸும் ஒன்று தான். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எங்கே ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்கள், வெர்டெக்ஸ்னால் மேலே ஏ. இந்த ஏல என்னென்னலாம் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ரைட், முதல்ல இந்த சினால் பார்க்கலாமா. இந்த சினால் ஏல என்ன ஃபோர்ஸு, ரெண்டும் ப்ளஸ்ஸா மைனஸா, எல்லாமே ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸ்ஸும் ப்ளஸ் என்ன பண்ணோம், ரிப்பல் பண்ணோம். அப்போ எஃப்சி இந்த டைரக்ஷன். கிளியரா, குட். அடுத்த என்ன சார்ஜ் பார்க்கணும், பி பார்க்கணும். பியில் என்ன, அதுவும் ப்ளஸ் தான். அப்போ என்ன பண்ணோம், பியில் இருக்க சார்ஜும் ப்ளஸ் சார்ஜ் தான். ஸோ அப்போ பி என்ன பண்ணுது, பி ஆல்சோ எஃப்பி இந்த டைரக்ஷன். ரைட், ஓகே, குட். அப்போ எஃப்பி இந்த டைரக்ஷன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த எஃப்சியோடைய காம்பனண்ட் எடுக்க போகிறேன். எஃப்சியோடைய காம்பனண்ட் எப்படி எடுக்கலாம், காம்பனண்ட் இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டா தான். ஸோ அப்போ எஃப்சி cos 60 இந்த டைரக்ஷனில். எஃப்சியோடைய காம்பனண்ட் இந்த பக்கம் என்ன, எஃப்சி cos 60. ரைட், அதே மாதிரி இந்த எஃபியோடைய காம்பனண்ட் நீங்கள் பார்க்கலாமா. எஃபியோடைய காம்பனண்ட் இந்த பக்கம், இந்த ஆங்கிளும் 60 தான். ஏன்னா ஃபுல்லாக ஆங்கிள் வந்து 180. அப்போ 60 சப்ட்ராக்ட் பண்ணால் 120, 60 60. ரைட், அப்போ இந்த எஃபியோடைய இந்த காம்பனண்ட்டும் எஃபி cos 60. அப்போ எஃப்சி cos 60யும் எஃபி cos 60யும் ஒரே டைரக்ஷன். சரி, அதோடைய ரெண்டோடைய மேக்னிடியூட் என்னன்னு பாருங்கள். எஃப்சியோடைய மேக்னிடியூட் அதுவும் ஈக்குவல் தான். அப்போ என்ன வேல்யூ வரும், K × Q²/A². சரி, அப்போ இது ரெண்டும் ஒரே டைரக்ஷன். சரி, இப்போ கொஸ்டின் என்ன பாருங்கள், இது கேட்கலாம். அவன் என்ன கேட்குறான், பிசிக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கேட்குறான். பிசின்றது இங்கே இருக்குது, அதுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால் இங்கே கேட்குறான். அப்போ அது என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம அப்படியே போடலாமே. அந்த எஃப்சியோடைய cos 60 போட்டோம்ல, அதோடைய இந்த காம்பனண்ட் இங்கே என்ன வரும், இந்த இருக்குது எஃப்சி sin 60. அதே எஃபியோடைய இந்த காம்பனண்ட் என்ன, டவுன்வேர்டில் எஃபியோடைய இந்த காம்பனண்ட் என்ன, எஃபி sin 60. இப்போ தான் நம்ம பார்த்தோம், எஃப்சியோடைய மேக்னிடியூடு சேம், மேக்னிடியூடு சேம், sin 60 சேம், மேக்னிடியூட் இஸ் சேம், டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட். அப்போ ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த வெர்டெக்ஸில் நார்மலாக என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா 0 ஃபோர்ஸ். ஸோ உங்கள் ஆப்ஷனில் ஆன்சர் சி தான் கரெக்ட். சம் புரியுதா. ஸோ அப்போ சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸில் காம்பனண்ட் ஃபார்ம்
ஒரு வெக்டாரும் ஒரு ஆங்கிள் இருந்தால் அதை ஹரிசாண்டலையும் வெர்டிக்கலையும் எப்படி பிரிக்கலாம், அது அந்த தீட்டா வச்சு பிரிக்கணும். டக்குன்னு ஹரிசாண்டலில் இருக்குன்னா அது காசு, வெர்டிக்கலாக இருந்தால் சைன் அப்படின்லாம் கிடையாது. தீட்டாவை பொறுத்து அது மாறுபடும். சரி, அடுத்த சம் போலாமா? ரைட். சார்ஜஸ் q minus q plus q minus q are placed at the corners a, b, c, d of a square respectively. If the resultant force on the charge q is 0 due to other charges, what is the relation between q and capital Q and small q? ரைட், சம் புரியுதா? 4 சார்ஜ் வச்சுருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் அந்த கார்னரில் வச்சுருக்காங்க ஏபிசிடியில். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் q வந்து 0ன்னு சொல்கிறாங்க. எங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் q is 0 டியூ டு அதர் சார்ஜஸ். ஸோ எங்கேயும் எடுத்துக்கலாம், நீங்கள் இங்கேயும் எடுக்கலாம் இங்கேயும் எடுக்கலாம், நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன், எல்லாம் ஒன்று தான். இஃப் யூ டேக் அட் ஏ ஆர் சி போத் ஆர் சேம். ஸோ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துக்குவோம். நான் சியில் எடுத்துக்கிறேன், சியில் எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ சியில் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணலாம், முதல்ல இந்த ஏனால் ஏ சார்ஜினால் இது ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் என்ன பண்ணோம், ப்ளஸ் ப்ளஸ் ரிப்பல் ஆகும், எஃப்சிஏ. அதுக்கு பேர் எஃப்சிஏ, கரெக்டாக? ஸோ இந்த சி பாயிண்டில் ஏல இருக்க சார்ஜினால் வரக்கூடிய ஃபோர்ஸை நம்ம எப்படி குறிச்சிக்கலாம், எஃப்சிஏன்னு குறித்தா உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். எஃப்சிஏன்றது ஏனால் சி என்ற பாயிண்டில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் எஃப்சிஏ. ரைட், அடுத்தது அதே சார்ஜ் க்யூவில் பினால் என்ன, இது மைனஸ் இது ப்ளஸ் அட்ராக்ட் பண்ணுமா? ஸோ அதுக்கு ஏதாவது பேர் வைக்கலாமா? எஃப்சிபி. சி என்ற பாயிண்டில் இருக்க சார்ஜில் பினால் வரக்கூடிய ஃபோர்ஸ், அப்போ எஃப்சிபி இந்த டைரக்ஷன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டியில் என்ன சார்ஜ், மைனஸ், இது ப்ளஸ், அது மாதிரி அட்ராக்ஷன். அப்போ அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம், எஃப்சிடி. அப்போ எஃப்சிபி இந்த பக்கம், எஃப்சிடி இந்த பக்கம். அப்போ இதுக்கு அதே மாதிரி போலாமா, 2 வெக்டார் இருக்குது. ஐ வாண்ட் த ரிசல்டன்ட். எஃப்சிடிக்கும் எஃப்சிபிக்கும் ரிசல்டன்ட் பார்க்கணும். ரைட், அந்த ரிசல்டன்ட் பார்க்கும்போது என்ன வரும், எஃப்சிபி. அதே மாதிரி இந்த ஆங்கிள் என்ன வரும்னு பாருங்கள், நிச்சயம் இது 2 90 டிகிரி, ஸ்கொயர் வேறு. அப்போ இந்த 2 ஆங்கிளும் 45. அப்போ காஸ் 45. அப்போ அந்த இதில் போட்டிங்கன்னா என்ன வரும், காஸ் 45. இங்கே பாருங்கள், எஃப்சிபி இந்த டைரெக்ஷனில் அலாங் சிஏயில் இந்த எஃப்சிபியோடைய காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிபி காஸ் 45. ஸோ எஃப்சிபி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஃபோர்ஸ் கே இன்ட்டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இந்த காஸ் 45 தான் 1/√2. கிளியர் ஆச்சா? அந்த 1/√2ன்றது என்னென்னு யோசிக்க வேணாம், காஸ் 45 டேமோடைய வேல்யூ, காஸ் 45 1/√2. அதே மாதிரி எஃப்சிடியோடைய காம்பனண்ட் ஃபார்ம் சேம், இங்கே அதே தான், காசு தான். அதே மாதிரி 1/4 பை எப்சிலான் நாட் கேபிட்டல் Q ஸ்மால் q பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1/√2 காஸ் 45. ரைட், அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இந்த டைரக்ஷன். சரி, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ரிலேஷன் சொல்லிட்டாங்க, ஈக்குவலிபிரியம் சொல்லிட்டாங்க ஃபோர்ஸ். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், க்யூக்கும் ஸ்மால் க்யூக்கும் ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்மால் க்யூன்றது என்னது, நெகட்டிவாக பாசிட்டிவாக, நெகட்டிவ். அதனால் கேபிட்டல் க்யூவோட வேல்யூவும் என்ன வரும், நெகட்டிவ் வரும். அவ்வளோ. as q is negative, capital Q also negative. இந்த மாதிரி சம் போடும். ரைட், நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த சம்மில் 2 equal negative charges minus q are fixed at points 0, a and 0, minus a on the y-axis. A positive charge q is released from rest at the point 2a, 0 on the x-axis. The charge q will அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு கால்குலேஷனும் இல்லை. பட் சொல்யூஷனில் பார்த்தா ஏதோ போட்டிருக்கோம். என்ன பண்ணுறது, அந்த சொல்யூஷன் போட்டால் தான் அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதனால் டக்குன்னு நம்ம கெஸ் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் மார்க் இருக்கனால கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, முதல்ல டயக்ராம் போடுவோம். 2 equal negative charges மைனஸ் q எங்கே இருக்குது பாருங்கள், 0, a அப்படின்னா எக்ஸ் வேல்யூ வந்து 0, ஒய் வேல்யூ வந்து a. அப்போ நான் எங்கே போடுறேன் பாருங்கள், அந்த ஏன்ற பாயிண்ட்டு இங்கே இருக்குது, எக்ஸ் வேல்யூ கிடையாது, ஒய் வேல்யூ மட்டும். ஸோ 0, a முதல்ல மார்க் பண்ணியாச்சா? ஸோ ஏன்ற பாயிண்ட்டு இங்கே இருக்குது. சரி, அடுத்தது இந்த அடுத்த பாயிண்ட் எங்கே இருக்குது பாருங்கள், 0, a. அதில் எக்ஸ் வேல்யூ கிடையாது, ஒய் வேல்யூ -a. அப்போ கீழே வரும் 0, a. அப்போ ஏயும் பியும் மார்க் பண்ணியாச்சா? ரைட். அடுத்தது a positive charge q is released from rest at the point. அவங்க கொடுத்துருக்காங்க, மூணாவது சார்ஜ் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2a, 0. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த a, அதோடைய 2a. ஸோ 2a இங்கே இருக்குது, நல்லா தள்ளி இருக்குது. இங்கே ஒய் கிடையாது, அதனால் 2a, 0 அப்படின்றது எந்த ஆக்சிஸில் வரும், அது
எக்ஸ் ஆக்ஸில் வரும். ஸோ இப்போ நம்ம ஜாமெட்ரி படி அழகாக எங்கே பாயிண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணியாச்சா? இப்போ சம்முக்கு போகலாம். சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சார்ஜ் க்யூ வில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த சார்ஜ் இருக்குல்ல, இந்த சார்ஜ் க்யூவை இருக்கிற நான் இந்த பின்ற பாயிண்ட்டு கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு பார்க்குறேன் என்ன நடக்குது. இந்த மைனஸ் க்யூ என்ன பண்ணோம், அட்ராக்ட் பண்ணும். இந்த மைனஸ் க்யூ என்ன பண்ணோம், அட்ராக்ட் பண்ணும். அப்போ இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் எங்கே இருக்கும், இங்கே இருக்குமா. இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் முதல்ல அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால தான் இந்த சார்ஜ் இப்படி மூவ் ஆகுது. ஸோ முதல்ல இந்த சார்ஜ் ஏன் மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது, இந்த டேரக்ஷனில் ஏன் மூவ் ஆகுது அப்படின்னா ரீசன் சொல்லணும். ப்ளஸ் க்யூ சார்ஜ் இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் க்யூ இருக்குது, இது ரெண்டுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதே மாதிரி மைனஸ் க்யூ சார்ஜ் இங்கே இருக்குது, ப்ளஸ் இருக்குது, இது ரெண்டு கடையில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இப்படி இன்க்ளைண்டாக தான் ஆக்ட் பண்ணுது. அப்போ ரெண்டு இன்க்ளைன் ஃபோர்ஸுக்கு ரிசல்டன்ட்னு ஒன்று தெரியும், இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி ஆன்சர். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு தெரியும். ஒரு டிஸ்டன்ஸ் இது வந்து ஏன்னு தெரியும், இது ஏன்னு தெரியும். இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது எக்ஸ், இது ஏ. அப்போ பிதாகரஸ் தியரம் படி அந்த ஹைப்போட்டென்யூஸ் என்ன, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதே தான் இங்கேயும் வரும், கீழேயும் அதே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரைட். இப்போ நம்ம எஃப்எக்ஸ் இப்படி போடணும். அப்போ எஃப்ஐ எப்படி போடுறது, மேலே. இன்னொரு எஃப்ஐ எங்கே போடுறது, இங்கே. ஸோ ஒரு எஃப்எக்ஸ் இப்படி, ஒரு எஃப்ஐ மேலே, இன்னொரு எஃப்ஐ கீழே, ரெண்டு எஃப்எக்ஸும் இந்த டைரக்ஷன். ரைட். இப்போ நம்ம அவ்வளோதான். இப்போ நம்ம சொன்ன என்ன விஷயம் சொன்னோமோ அது கிளியராக டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 2f காஸ் தீட்டா, 2 எஃப்க்கு தெரியும், கூலும்ஸ் லால போட்டுங்க. காஸ் தீட்டா அவங்க தீட்டாலாம் கொடுக்கலையே, நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்போ அந்த சம்மில் எஃப்எக்ஸில் வந்து ரெண்டு காம்பனண்ட் வரும். என்னென்ன காம்பனண்ட், எஃப் காஸ் தீட்டா, எஃப் காஸ் தீட்டா ரெண்டு ஒரே டைரக்ஷன். ஸோ அப்போ நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான். 2f காஸ் தீட்டா. ரைட். 2 எஃப் தெரியும், கூலும்ஸ் லா படி q பை 4π எப்சிலான் நாட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே தீட்டா வேல்யூ கொடுக்கல. அப்போ என்ன செய்யணும், அந்த ட்ரையாங்கிள்லேருந்து காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, adjacent side by hypotenuse. ஸோ எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். அந்த இப்போ அந்த ஆன்சர் வந்தோடனே அவங்க ஆன்சர் கேட்கல, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது சிம்பிள் ஹார்மானிக்கா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி போர்ஷன் எக்ஸ் மட்டும் வந்தால் தான் அது சிம்பிள் ஹார்மானிக், லீனியராக வந்தால் தான். இப்போ இது லீனியர் கிடையாது, நியூமரேட்டர்லையும் எக்ஸ் இருக்குது, கீழேயும் எக்ஸ் இருக்குது. அதனால் இது நிச்சயம் இது வந்து என்ன கிடையாது, சிம்பிள் ஹார்மானிக் கிடையாது. ஆனால் என்ன இது ஹார்மானிக், இது வந்து ஆசிலேட்டரி மோஷன். ஏன்னா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு ஒன்று ஆக்ட் பண்ணதில்லை, பாடி மூவ் ஆகலை. ஸோ அப்போ போகும்போது என்ன ஆகும், இட் வில் கோ அண்ட் ஆசிலேட் அபவுட் த மீன் பொசிஷன். அப்போ என்ன ஆன்சர்னா இட் வில் பி ஆசிலேட்டரி மோஷன். சரி, அதுக்கு என்ன ஆம்ப்ளிடியூட் இருக்கும், நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ஆசிலேஷனாகவே ஆம்ப்ளிடியூட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 2a. அப்போ 2a ஆம்ப்ளிடியூடோட அது ஆசிலேட் ஆகும். அதுதான் அதோடைய ஆன்சர். ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல், டார்க் ஆன் ஏ டைபோல் இன் அன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த நீட் சிலபஸ் படி வரிசையாக அந்த இதை பார்ப்போம். முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் என்ன. இப்போ ஒரு சார்ஜ் இருக்குது, Q அப்படின்னு ஒரு சார்ஜ், அதை சுற்றி ஃபீல்டு இருக்குமா. ஃபீல்ட்னால் அதோடைய எஃபெக்ட் எப்படி, இப்போ எர்த் இருந்தால் சுற்றி எர்த்தோடைய எஃபெக்ட் இருக்கா, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு மேக்னெட் இருக்குது, மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே மாதிரி ஒரு சார்ஜை சுற்றி என்ன ஃபீல்டு இருக்குன்னா அது பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். சரி, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதில் இருக்கான்னு எப்படி தெரியும், இப்போ உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு தெரியும். ஏதாவது பொருளை தூக்கி போட்டிங்கன்னா கீழே விழுகுது, உடனே என்ன சொல்கிறோம், பூமி இழுக்குது, பூமி அதை ஈர்க்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் கிராவிடேஷனல் ஃபீல்ட், புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி ஒரு சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன வேணும், அங்கே என்ன பண்ணீங்க, ஒரு பாடி எடுத்து ஒரு மாஸ் போட்டிங்கன்னா கீழே விழுது. அதே மாதிரி நாம் இங்கே என்ன பண்ண போகிறோம், ஒரு சார்ஜ் வைக்க போகிறோம். Q0 அப்படின்னு ஒரு சார்ஜ் எடுத்து நான் வைக்கிறேன், அதுவும் ப்ளஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட சார்ஜும் ப்ளஸ் Q, அந்த கிவன் சார்ஜ் நம்ம வச்சோமே அந்த சார்ஜ் வந்து Q0, அதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸும் ப்ளஸ் என்ன பண்ணோம், ரிப்பல் பண்ணோம். அப்போ ஒரு சார்ஜை சுற்றி ஒரு ரீஜன் இருக்குது, ஒரு ஸ்பேஸ், அந்த ரீஜனில் இந்த சார்ஜோடைய எஃபெக்ட் தட் இஸ் ஃபோர்ஸ் இருந்தால் அந்த ரீஜனுக்கு பெயர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்.
So it is a region around a charge within which it experiences a force. சரி, இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இப்போ வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா அது வாட் டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா ஃபோர்ஸை வச்சு சொல்லணும். இப்போ நான் என்ன வச்சேன், ஒரு Q0 சார்ஜ் வச்சேன், டெஸ்ட் சார்ஜ், உடனே ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு. அப்போ Q0 சார்ஜுக்கு ஃபோர்ஸ் வந்து எஃப். சப்போஸ் அந்த Q0க்கு பதிலாக நான் ஒரு 1 கூலும் வைக்கிறேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, Q0 சார்ஜுக்கு ஃபோர்ஸ் எஃப்னா 1 சார்ஜுக்கு என்ன, ஸோ எஃப் பை Q0. அப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை யூனிட் சார்ஜ் இஸ் நத்திங் பட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட். அப்போ ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் அ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ் அட் தட் பாயிண்ட். இது ஒரு ஸ்கேலாரா வெக்டாரா? இது வெக்டார். எப்படி வெக்டார்னு உடனே சொல்கிறது? ஃபோர்ஸ் அதுக்கு டைரெக்ஷன் இருக்கும், எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுதுன்னு. ரைட். அப்போ ஃபார்முலா படி E = F by Q0. எஃப் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 1/4πε0 Q into Q0/R² by Q0 போட்டால் என்ன வருது? E = Q by 4πε0 R². இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலாவில் டெஸ்ட் சார்ஜ்ன்ற ஒன்று வரவே இல்லை பாருங்கள். அந்த Q0ன்னு ஒன்று போட்டோம்ல, அதுக்கு பேர் டெஸ்ட் சார்ஜ். ஏன் அதுக்கு பேர் டெஸ்ட் சார்ஜ்? அந்த சார்ஜை வச்சு தான் இந்த கிவன் பாடி Qன்ற பாடியில் சார்ஜ் இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறனால தான் அந்த Q0க்கு என்ன பேர்? டெஸ்ட் சார்ஜ். ஏன்னா அந்த டெஸ்ட் சார்ஜ் வைக்காமல் நீங்கள் சார்ஜ்டு பாடின்னு சொல்ல முடியாது. ஒரு பாடி சார்ஜ்டு பாடி அப்படின்னு சொன்னால் நீ இன்னொரு சார்ஜை வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும். இப்போ மாணவர் இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க அப்படின்றதுக்கு என்ன வேணும்? ஒரு டெஸ்ட் வச்சா தானே தெரியும் மாணவங்க படிக்கிறாங்களா படிக்கலையான்னு. அதே மாதிரி ஒரு கிவன் சார்ஜ் அதில் இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ் வைக்கிறோம். அந்த சார்ஜுக்கு பெயர் டெஸ்ட் சார்ஜ். அப்போ இந்த ஃபைனல் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா அங்கே டெஸ்ட் சார்ஜ் என்பது வராது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கிவன் சார்ஜில் டெஸ்ட் சார்ஜ் வராது. ரைட். அப்போ டெஸ்ட் சார்ஜ் நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். அதனால் எது வேணாலும் வைக்கலாம்னு ஹையாக வைக்கக்கூடாது. எப்பயுமே டெஸ்ட் சார்ஜ் வேல்யூ ஸ்மாலாக இருக்கணும். ஏன்னா நம்ம பார்க்க போகிறது அந்த கொடுக்கப்பட்ட சார்ஜினால எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டெஸ்ட் சார்ஜை ஹையாக வச்சா அதோட எஃபெக்ட் இங்கே வந்துடும். இந்த ப்ளஸ் கியூ அதை ரிப்பல் பண்ணி விட்ரும். அப்போ ப்ளஸ் கியூ பிகம் டெஸ்ட் சார்ஜாக மாறிடும். அதனால தான் எப்பயுமே டெஸ்ட் சார்ஜ் வந்து when compared to given charge it should be as small as possible. எவ்வளோ ஸ்மாலாக நீங்கள் வைக்க முடியுமோ வச்சுக்கணும். ரைட். இதோட யூனிட் என்ன? ஃபார்முலா பாருங்கள், F by Q0. ஸோ அப்போ யூனிட் என்ன? நியூட்டன் பர் கூலும். இன்னொரு யூனிட் கூட இருக்குது, வோல்ட் பர் மீட்டர். ரைட். அதை பின்னாடி வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தது இப்போ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் போட போகிறோம். இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போட்டிருக்கேன். சரி, எலக்ட்ரிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்னன்னு முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம போவோம். எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளஸ் சார்ஜ் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு போகலாமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 கூலும். நான் இந்த இடத்துல இப்போ நான் 1 கூலும் வைக்கிறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 1 கூலும் சாரி இங்கே வச்சுருக்கேன். இங்கே போகுதா? சரி, அடுத்து இன்னொரு 1 கூலும் வைக்கிறேன். இப்படி போகுதா? இன்னொரு 1 கூலும் வைக்கிறேன். இப்படி போகுதா? அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சோடனே ஒரு 1 கூலும் எந்த பக்கம்லாம் போகுதுன்னு பார்த்தேன். அதெல்லாம் அப்படியே லைன் போட்டால் அந்த லைனுக்கு பேர் தான் என்னது? எலக்ட்ரிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா கர்வாக இருக்கா? ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. சரி, இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ப்ளஸ்லேருந்து. இது எங்கே போய் முடியும்? இன்ஃபினிட்டி. டயக்ராம் பார்க்கும்போதே தெரியுது அது இன்ஃபினிட்டியில் முடியும். ரைட். இப்போ அதே மாதிரி அடுத்தது நான் மைனஸ் போட்டேன். இப்போ நீங்களே சொல்லிடலாம், அதே மாதிரி தான் வரப்போகுது, பட் டைரெக்ஷன் டுவார்ட்ஸ் போக போகுது பாருங்கள். சேம் டயக்ராம் தட் ஆப்போசிட். ரைட். அடுத்து என்ன போட்டிருக்கேன்? ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள், எப்படி போடலாம்? உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் அட் நெகட்டிவ். அப்போ எப்படி வரும் பாருங்கள், ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணி மைனஸில் முடியுது. அவ்வளோதான், அவ்வளோதான். ஒன்று போட்டால் அடுத்ததெல்லாம் அப்படி ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. கரெக்டாக? எப்போயுமே லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், மைனஸில் முடியும். இங்கே பாருங்கள், மைனஸில் முடியுது. சரி, அடுத்தது ரெண்டுமே லைக் சார்ஜஸ் எடுக்க போகிறேன். 2 ப்ளஸ் எடுக்கலாமா? 2 ப்ளஸ். இப்போ ஒரு ப்ளஸ்லேருந்து லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் போட்டாச்சு. ரைட். இன்னொரு ப்ளஸ் வைக்க போகிறேன், வச்சுட்டேன். இதில் பாருங்கள் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், இதுலேயும் அதே மாதிரி வருது. ரைட். பாருங்கள், ரிப்பல் ஆகுதா நடுவில்? ஏன்னா லைக் சார்ஜஸில் ரிப்பல் ஆகும். ரைட். அடுத்தது பாருங்கள், ஒன்று +2க்கு இன்னொன்று -q, டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ எப்படி வரும்? இந்த +2லேருந்து நிறைய சார்ஜ் வரும். ஏன்னா சார்ஜ் அதிகமாக இருக்கும்போது லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு ப்ளஸ் சார்ஜ் ஒரு பிளேட்டில் கீழே மைனஸ் சார்ஜ் போட்டிருக்கேன். என்ன பண்ணுச்சு? ரைட். அப்போ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேட்டர்ன் எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும். ரைட். இப்போ டைபோல்னால் என்னென்னு பார்ப்போம். வாட் இஸ் டைபோல்? டைனா 2, போல்னால் எக்ஸ்ட்ரீம்.
அப்போ two equal and opposite charges separated by a small distance is called dipole, electric dipole. ரெண்டு ஈக்குவல் சிமிலர் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ், அப்போ ஒன்று ப்ளஸ் இருக்கணும், இன்னொன்றில் மைனஸ் இருக்கணும், அதான் டைப்போல். சரி, இந்த டைப்போலுக்கு என்ன பேராமீட்டர் இருக்கும்? டைப்போல் மொமெண்ட். டைப்போல் மொமெண்ட். இந்த ஃபிசிக்ஸில் சில டேர்ம்ஸ் இருக்குது, அதுக்கெலாம் என்ன கீ வேர்ட்ஸ் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மொமெண்ட் அப்படின்ற வார்த்தை வந்தாவே இன்டு டிஸ்டன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரேட் அப்படின்னா டிவைடட் பை டைம். ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். வாட் இஸ் ஆக்சிலரேஷன்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ அந்த ரேட்டுன்ற வார்த்தை ஃபிசிக்ஸில் வந்துச்சுன்னா டிவைடட் பை டைம்ன்றது ஞாபகம் வைக்கணும். இதே மாதிரி இன்னொரு டேர்ம் கூட இருக்குது, கிரேடியன்ட். எனிதிங் பை டிஸ்டன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெலாசிட்டி கிரேடியன்ட், வெலாசிட்டி பை டிஸ்டன்ஸ். ப்ரெஷர் கிரேடியன்ட், ப்ரெஷர் பை டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்கே மூமெண்ட் அப்படின்னோடனே எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட்னா சார்ஜ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இங்கே வேறு எதுவும் எடுக்கக்கூடாது, ஏன்னா டைப்போல்னு சொல்லியாச்சு, டைப்போல்னா என்னன்னு சொல்லியாச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடியது சார்ஜ் மட்டும்தான், ரெண்டு சார்ஜு. அந்த ரெண்டு சார்ஜு டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணி வேறு வச்சுருக்கோம். அப்போ என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது? டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், மொமெண்ட்னா டிஸ்டன்ஸ் வரும், அந்த டிஸ்டன்ஸை போட்டுருவீங்க. என்ன வரும் அப்படின்னா சார்ஜ் தான் வரும், ஏன்னா அங்கே இருக்கிறதே சார்ஜ் தான். ஸோ அப்போ ஈஸியாக அந்த ஃபார்முலா ஞாபகம் வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாணவர். P = Q × 2A. சரி, இதோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கும்? எப்பயுமே மைனஸ் சார்ஜ்லேருந்து ப்ளஸ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ். இதோட யூனிட் என்ன? கூலும் மீட்டர். சரி, இது ஆர்டினரி எலக்ட்ரிக் டைப்போல். ரைட். இன்னொரு டைப்போல் இருக்குது, ஐடியல் டைப்போல். இந்த ஐடியல் டைப்போல்னால் என்னென்னா, இந்த சார்ஜ் வேல்யூ ஹையாக இருக்கும், இந்த 2A வந்து ஸ்மாலாக இருக்கும். அந்த டைப்போலுக்கு என்ன பேர்? ஐடியல் டைப்போல். ஸோ ஐடியல் டைப்போல் இஸ் ஒன் in which the charge is large and the distance between the charges is very very small. Such a dipole is called ideal dipole. Right. அடுத்தது இந்த டைப்போல்னால ஒரு ஃபீல்டு வருமா? ஏன்னா சார்ஜ் இருந்தாவே ஃபீல்டு இருக்கும். அப்போ டைப்போலில் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஒரு டைப்போல்ன்றது உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் Q மைனஸ் Q. அப்போ அதில் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு டைப்போல்னால் வரக்கூடிய ஃபீல்டு எப்படி இருக்கும்? சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் இருக்கும். ரைட். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம பார்த்தோம்ல. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்னு சொன்னோம். இப்போ டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ், இப்போ நான் டைப்போலை ஆக்சியல் லைனில் பார்க்க போகிறோம். ரெண்டு டைப்போல் வச்சுட்டு ஆக்சியல் லைனில் போய் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போகிறேன், ஈக்குட்டோரியல் லைனில் போய் பார்க்க போகிறேன், அதே மாதிரி ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் போய் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன்னா என்ன? அந்த ரெண்டு சார்ஜ் வழியாக போகக்கூடிய லைன் வழியாக போகிறது தான் ஆக்சியல் லைன். அதுக்கு என்ன ஃபார்முலா? E = P/4πε0 2R/r² - a² இது ஜென்ரல் ஃபார்முலா டைப்போல். சப்போஸ் நான் அந்த டைப்போல் ஷார்ட்டாக எடுத்துருக்கேன். ஷார்ட்னா என்ன அர்த்தம்? அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்மால், R இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் A. ரைட். அப்போ என்ன வரும்னா, அந்த எதை நம்ம நெக்லைட் பண்ணிடலாம்? அந்த A² நெக்லைட் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் பாருங்கள்? E = 2P/4πε0 R3. கரெக்டாக? சரி, இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அலாங் த டைப்போல் மொமெண்ட். E is along the direction of dipole moment இருக்கும். ரைட். இப்போ அதே ஈக்குட்டோரியல் லைன் பார்த்தீங்கன்னா, ஈக்குட்டோரியல் லைன்றது என்னது? அந்த செங்குத்தா, அந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் செங்குத்தாக போகக்கூடிய அந்த லைன் தான் ஈக்குட்டோரியல் லைன். ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணும். ரைட். அதில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? -P/4πε0 1/r² + a² 3/2. இந்த மைனஸோடைய அர்த்தம் என்னென்னா, இது ஆப்போசிட் டு த டைப்போல் மூமெண்ட். போனது அலாங் த டைப்போல் மூமெண்ட், இந்தது ஆப்போசிட். அதே கண்டிஷன் போடலாமா? ஷார்ட் டைப்போல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஏ வந்து நீங்கள் நெக்லைட் பண்ணிடணும், நெக்லைட் பண்ணிட்டு ரிமைனிங் எழுதணும். அப்போ என்ன வரும்? E = 1/4πε0 P/r3-. சரியா? ரைட். இப்போ அதே மாதிரி அடுத்தது ஃபீல்டு அட் எனி பாயிண்ட் டியூ டு டைப்போல். இப்போ இது ரெண்டும் உங்கள் 12th புக்கில் ஸ்டேட் போர்டில் இருக்கும். இந்த ஃபீல்டு அட் எனி பாயிண்ட் டியூ டு டைப்போல் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீட் தேர்வுக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஈஸி தான், ஒன்றும் அது டெரைவ்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். அந்த ஃபார்முலாவை ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவில் என்னென்ன வரும்ன்றதை கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். நான் எனி பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ எனி பாயிண்ட்னா அந்த பாயிண்ட் எங்கே இருக்கும்? அந்த P இங்கே இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் R இருக்கும், கூட ஒன்று சேரும், என்னது? தீட்டா. அவ்வளோதான். ஈஸியாக நிச்சயம் டைப்போல் மொமெண்ட் இருக்கும், R இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே கொடுத்த ஃபார்முலாவில் நீங்கள் எடுத்துக்கலாம். P/4πε0 R3. என்ன அடிஷ்னலாக இன்னொரு டேர்ம் என்ன? √3 cos² θ + 1. அது ஒரு சிம்பிள் டெரிவேஷன் தான். ரைட். குட். அது அதே மாதிரி tan α கண்டுபிடினா ½ tan θன்னு வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சர்க்குலர் ரிங், இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க, அதனால் நாங்கள் அதை எடுத்து போட்டிருக்கோம். அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க, ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சர்க்குலர் ரிங் பாருங்கள், அதே மாதிரி இங்கேயும் அதே தான், ஈஸியாக இருக்கும். QR/4πε0 r² + a² 3/2. ஒரு சர்க்குலர் ரிங்
சார்ஜ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லார்ஜ் டிஸ்டன்ஸ் போகிறேன். இந்த சர்க்குலர் ரிங்லேருந்து ரொம்ப தள்ளி போகிறோம். தள்ளி போகும்போது எது நெக்லெக்ட் ஆயிரும், இந்த ஏ நெக்லெக்ட் ஆயிரும், அந்த ரிங்கோடைய ரேடியஸ் நெக்லெக்ட் ஆயிரும். அப்போ ஏ நெக்லெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், E = Q/4πε0 r², which is nothing but of electric field due to point charge. ஈஸியா? ஸோ ரைட். அடுத்தது டார்க் ஆன் எ டைபோல் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ரைட். இப்போ என்ன, ஒரு டைப்போலை ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அது என்ன யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னிடியூடு டைரக்ஷனும் சேமாக இருக்கும். அந்த எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அந்த லைன்ஸ்லாம் போடணும். ரைட். அப்போ ஒரு டைப்போலை யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சா 2 ஃபோர்ஸ் இருக்கும். ஒரு ஃபோர்ஸ் QE, இன்னொரு ஃபோர்ஸ் -QE, அந்த தீட்டா போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டார்க்குக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் யூ கெட் PE sin θ இன் மேக்னிடியூட். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ். சரி, இப்போ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே சார்ஜ் ஃபைனைட்டாக பார்த்தோம். இப்போ சார்ஜ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. எதில், ஒரு வயரில் இருக்கலாம், இல்லை ஒரு சர்ஃபேஸில் இருக்கலாம், இல்லை ஒரு வால்யூமில் இருக்கலாம், நீளத்தில் இருக்கலாம், ஒரு பரப்பில் இருக்கலாம், ஒரு பர்மனில் இருக்கலாம். சார்ஜ் எப்படி வேணாலும் சார்ஜ் பண்ணலாம். ரைட். இப்போ ஒவ்வொன்றிலையும் எப்படி சார்ஜ் பண்ணுறது, சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலி மெத்தடில் ஃப்ரிக்ஷன் மெத்தட்லேயே பண்ணலாம். பண்ணிட்டுன்னா அதில் சார்ஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜுக்கு ஃபார்முலா எடுத்துக்கிறேன். DE = 1/4πε0 dQ/r². ரைட். இது ஒரு ஸ்மால் சார்ஜினால். அப்போ என்டையர் பாடிக்கு என்ன செய்யணும், ஸ்மால் டு லார்ஜுக்குள்ள மேக்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்டகிரேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ எது வேரியபிள், அந்த 1/4πε0 வெளியே எடுத்துகிட்டு dQ/r² போட்டு இன்டகிரேட் பண்ண ஆன்சர் வந்துடும். சரி, இப்போ லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜில் என்ன செய்ய போகிறோம். லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ்னால் முதல்ல என்ன, இப்போ ஒரு வயர் எடுத்து நான் சார்ஜ் பண்ணுறேன். ஒரு சின்ன வயர் எடுத்துக்கிறேன், லென்த்து DL இருக்குது, அதை சார்ஜ் கொடுக்குறேன் DQ சார்ஜ். அந்த வயரோட லென்த்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன் DL. அப்போ என்ன இன்க்ரீஸ் ஆகும், DQ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ DQ ப்ரொபோர்ஷன் டு DL போடலாமா, ஆர் DQ = λDL, வேர் λ இஸ் எ கான்ஸ்டன்ட் கால் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அவ்வளோதான். அதே டேர்ம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு, சர்ஃபேஸுக்கு. சர்ஃபேஸை பொறுத்தவரை என்ன வரும், ஏரியா வரும். ஏரியா சார்ஜ் சேம், DQ proportional to DS, or DQ = sigma DS, where sigma is called surface charge density. Same volume, DQ proportional to DV, or DQ = rho DV, where rho is called volume charge density. Right. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணலாம். ரைட். இப்போ நேராக ப்ராப்ளம் போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். 2 point charges +Q and -2Q are fixed on the x-axis at positions A and 2A from the origin respectively. At what position on the axis the resultant electric field is 0. ஸோ இப்போ நம்ம படிக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதில் முதல் ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்க வேணாம், ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃபோர்ஸ் தான். ஸோ மோரல்லஸ் அதே மாதிரி தான் வரும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறது. சரி, இப்போ அதே மாதிரி as usual நீங்கள் டயக்ராம் போடணும். ஃபஸ்ட்டு எப்படி டயக்ராம் போடுறது, 2 சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜ் +Q, இன்னொரு சார்ஜ் -2Q. அது எங்கே இருக்குது பாருங்கள். முதல் சார்ஜ் எங்கே இருக்கான், QA, ஆரிஜின்லேருந்து A டிஸ்டன்ஸ். சரி, ரெண்டாவது சார்ஜ் -2Q எங்கே இருக்குது, ஆரிஜின்லேருந்து 2A கொடுத்தாச்சு சம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அட் வாட் பொசிஷன் ஆன் த ஆக்சிஸ் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. ரைட். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த டெஸ்ட் சார்ஜ்னு ஒன்று வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த டெஸ்ட் சார்ஜ் எப்போயுமே நீங்கள் 1 கூலும் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் Q0 ஒன்று போட்டிங்கன்னா திருப்பி டிவைட் பண்ணணும், தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக யூ கேன் டேக் இட் 1 கூலும் அஸ் டெஸ்ட் சார்ஜ். குட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பாயிண்ட் Pயில் ஒரு 1 கூலும் சார்ஜை வைக்கிறேன். எப்பவுமே டெஸ்ட் சார்ஜ் ப்ளஸ்ஸே எடுத்துங்க, +1 கூல் அங்கே வச்சாச்சா. ரைட். இப்போ எனக்கு சொல்லணும், இந்த +Qனால் என்ன பண்ணோம், ப்ளஸ்ஸும் ப்ளஸ் என்ன பண்ணோம், ரிப்பல் பண்ணுமா. இந்த ப்ளஸ் சார்ஜும் இந்த ப்ளஸ் சார்ஜ் ரிப்பல் பண்ணும் இந்த டைரெக்ஷன். ரைட். அடுத்தது இந்த மைனஸ் சார்ஜ் என்ன பண்ணோம், அட்ராக்ட் பண்ணும் இந்த டைரெக்ஷன். அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0ன்னு கொடுத்தாச்சு. ஒரு ஃபீல்டு இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது, இன்னொரு ஃபீல்டு இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 வரணும், என்ன அர்த்தம், ரெண்டோடைய மேக்னிடியூடு சேமாக இருக்கணும். இருந்தால்தான் ரெண்டும் ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணும்போது ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லிஃபை பண்ணும், உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ அப்போ E1 = E2, அவ்வளோதான். E1க்கு என்ன ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் ஃபார்முலா பார்த்தோம்ல. F = 1/4πε0 KQ/r². அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது, முதல்ல E1ல் போட்டுங்க ஃபார்முலா 1/4πε0 Q/d². அது மாதிரி அடுத்தது 1/4πε0
2q by a plus d whole square. ரைட், இதில் அப்ளை பண்ணி ரெண்டையும் இந்த டேர்ம்லாம் கேன்சல் ஆகாத கேன்சல் பண்ணிவிட்டு கடைசியில் எக்ஸு போட்டிங்கன்னா என்ன வருது, √2aன்னு வருது. இப்போ எக்ஸ் √2a வருது அப்படின்னா இது எந்த டைரெக்ஷனில் இருக்குது, மைனஸ் டைரெக்ஷனில் இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஆக்ஸில் இருக்குது. அப்போ என்ன போடலாம், எக்ஸ் ஈக்குவல் டு -√2a. இப்போ ஏன் இந்த சைடு வராதுன்னா இந்த மைனஸில் இன்பிட்வீனில் வந்தால் தான் வரும், இந்த சைடில் வரும்போது அது வராது. அதனால் நம்ம எடுத்துடலாம். ரைட், செகண்ட் ப்ராப்ளம். 2 பாயிண்ட் சார்ஜஸ் plus 8 coulomb 8q and minus 2q are located at x equal to 0 and x equal to L respectively. The location of a point on the x-axis at which the net electric field due to these 2 point charges is 0. So more or less அதே மாதிரி தான், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த ஆரிஜினில் 8q சார்ஜ் வச்சுருக்கேன். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஒரு எல்ன்ற டிஸ்டன்ஸில் -2q சார்ஜ் வச்சுருக்கேன், அவங்க கொடுத்துருக்காத. இப்போ அவங்க என்னங்க கேட்குறாங்க, பியில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வாக இருக்குன்னா என்ன டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. ரைட், இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ முதல்ல இதை வந்து எல்லுன்னு எடுத்துக்கிறோம், இந்த டிஸ்டன்ஸு ஸ்மால் எல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு முதல்ல ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கண்டுபிடிக்கணும். முதல்ல சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 at பாயிண்ட் பின்னா முதல்ல என்ன பண்ணோம், இந்த 8qனால் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா q/4πε0r². ஸோ இந்த 8qனால் பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிங்க. அடுத்தது இந்த -2qனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த -2qனால் பார்க்கும்போது மைனஸ் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது, மைனஸ்னால தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரெண்டும் ஆப்போசிட்டாக வந்து கேன்சல் ஆகுது. அதனால் அந்த போய் மைனஸை போட்டு அங்கே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எப்போயுமே அந்த டைரக்ஷன் இருக்கும்போது மைனஸ் வந்து தேவையில்லை. அப்போ ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணோம், ரெண்டு மேக்னிடியூட் சேமாக இருக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷனால் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி எல்லுக்கு ரிலேஷன் பார்த்தா என்ன டிஸ்டன்ஸ் வருது, 2l. ஆன்சர் வந்து 2l வரும். சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கும். ரைட், அதே மாதிரி தேர்ட் ப்ராப்ளம். 2 பாயிண்ட் சார்ஜஸ் -q and +q/2 are situated at the origin and at the point a 0 0 respectively. The point along the x-axis where the electric field vanishes. ரைட், அதே மாதிரி பாருங்கள், ரெண்டு பாயிண்ட் சார்ஜ், ஒன்று எங்கே இருக்குது, ஆரிஜினில் இருக்குது -q 0 0 0. இன்னொரு எங்கே இருக்குது, q/2 எங்கே இருக்குது பாருங்கள், a 0 0. ஸோ ரெண்டு பாயிண்ட் கிளியர் ஆச்சா, முதல்ல ரெண்டையும் மார்க் பண்ணிக்கிட்டேன். சரி, இப்போ என்ன கேட்டிருக்கு, த பாயிண்ட் அலாங் த எக்ஸ்-ஆக்சிஸ், இந்த பாயிண்ட் பி வந்து எக்ஸ்-ஆக்சிஸில் இருக்குது, வேர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேனிசஸ். சரி, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாவே என்ன போட்டுருணும், அந்த இடத்துல +1 கூலும் போட்டுருணும். போட்டுட்டு வேனிசஸ்ன்னு சொன்னாவே என்ன சொன்னேன், இப்போ தான் ரெண்டும் சேமாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ இந்த சார்ஜினால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்கள், இந்த சார்ஜினால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்கள், ரெண்டே ஈக்குவேட் பண்ணுங்கள், ஆன்சர். அவ்வளோதான். இந்த கால்குலேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி ஃபார்முலா ஒன்று தான், மேத்தமெட்டிக்கல் பார்ட்டு தானே, அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக புரிஞ்சிடலாம். ரைட், அதே மாதிரி இந்த சம் பாருங்கள், ரெண்டு சார்ஜ் ஐடென்டிக்கல் சார்ஜை வச்சுருக்காங்க. பின்ற பாயிண்ட்டை மூவ் பண்ணுறாங்க எக்ஸ் ஆக்ஸில், சென்டர்லேருந்து அப்படியே மூவ் பண்ணிட்டே போகிறாங்க. எக்ஸ்லேருந்து டி வர அந்த டிஸ்டன்ஸ் போகுது, எந்த மாதிரி கிராஃப் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டு ஐடென்டிக்கல் சார்ஜ் வச்சுட்டு ரெண்டுமே ஈக்குவலாக வச்சுட்டு சென்டர்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது நிச்சயம் டைரெக்ஷன் மாறும். அப்போ டைரெக்ஷன் மாறனால இந்த கிராஃப் வராது, இந்த கிராஃப் வராது, இது ஒரு யூனிஃபார்மாக இல்லை. அதனால் எது தான் வரும், இந்த லாஸ்ட் கிராஃப் தான் வரும். ஏன்னா மிட் பாயிண்டில் E0 ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால மிட் பாயிண்டில் 0 வரும், ரெண்டு கேன்சல் ஆகிரும். அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் பாசிட்டிவ், இந்த பக்கம் போனால் நெகட்டிவ். அதனால் சில ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணாமல், இதெல்லாம் போய் கால்குலேஷன்லாம் போடாமல் கிராஃப்லாம் கொடுத்தா அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன கான்செப்ட்டு, சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்டில் E0, அப்போ இந்த சைடு என்ன வரும், பாசிட்டிவ் வரும், அப்போ இந்த சைடு என்ன வரும், நெகட்டிவ். இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ் வந்தால் தான் 0. ஸோ அந்த ஐடியா வச்சு கிராஃப் போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல 0லேருந்து இந்த வர போகிற பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அது மாதிரி இந்த சைடு போனால் நெகட்டிவ். அவ்வளோதான், சம் முடிஞ்சது. அடுத்த சம், ஈக்குவல் சார்ஜஸ் Q ஆர் பிளேஸ் அட் த வெர்டிசஸ் A and B of an equilateral triangle ABCD of side A. Magnitude of electric field at point C கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஏபியில் சார்ஜ் QQ வச்சுருக்காங்க, சியில் கேட்குறாங்க. சரி, எப்படி போடுறது, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா அதே ஃபோர்ஸ் மாதிரியே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும். என்ன அந்த இடத்துல ஒரு 1 கூலும் வைக்கணும், அவ்வளோதான். ரைட், அவங்க சார்ஜ் கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அப்போ நம்ம 1 கூலும் போட்டுக்கலாமா. ஸோ பாயிண்ட் சியில் நீங்கள் +1 கூலும் போட்டுங்க.
இந்த ப்ளஸ் ப்ளஸ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும், ஏன்னு எடுத்துக்கலாமா? ரைட். இந்த பி என்ன பண்ணும், பியும் பாசிட்டிவ், இந்த சார்ஜும் 1 கூலும் ரிப்பல் பண்ணும் இபி. அப்போ இபி இப்படி இருக்குது. ரிசல்டன் உங்களுக்கே தெரியும், நம்ம பார்த்தோம். 2 வெக்டார் கொடுத்தாங்கன்னா ரிசல்டன் வெக்டாருக்கு ஃபார்முலா தெரியும், அதை அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ ரூட் ஆஃப் EA² + EB² + 2EAEB காஸ். இப்போ இந்த காஸ் ஆங்கிள் வேணும். ஆங்கிள் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டுமே என்னது, இந்த லைனோட எக்ஸ்டென்ஷன், அதே மாதிரி இந்த லைனோட எக்ஸ்டென்ஷன். அப்போ இந்த ஆங்கிள் 60 அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன தான், 60 டிகிரி முடிச்சு. ஸோ EA வேல்யூ, EB வேல்யூ, சார்ஜ் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா இருக்குது, அதில் அப்ளை பண்ணிவிட்டு காஸ் 60 போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ரைட். இப்போ 6வது சம் பாருங்கள். 3 identical point charges as shown are placed at the vertices of an isosceles right angle triangle. Which of the numbered vectors coincides in the direction with the electric field at the midpoint M of the hypotenuse? ஒன்றும் இல்லை, சார்ஜஸ் வச்சுருக்காங்க, 3 ஐடென்டிக்கல் சார்ஜஸ் வச்சுருக்காங்க. எங்கே, ஏபிசியில் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் பெர்பெண்டிகுலராக என்ன இருக்கும், இந்த எம் பாயிண்டில் எந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வைக்கணும், நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ் வைக்கணும். அப்போ இந்த சினால் எப்படி இருக்குமா ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈசி. இந்த பினால் எப்படி இருக்குமா, இந்த 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ இபியும் ஈசியும் கேன்சல். அப்போ இந்த ஏனால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே இருக்கும், மேலே இருக்கும். ரைட், முடிஞ்சு, அவ்வளோதான். அப்போ டயக்ராமில் இந்த 2 பாயிண்ட் டயக்ராமில் நம்பர் 2 டைரெக்ஷனில் தான் என்ன இருக்குமா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு லாஜிக் சம்ஸ் கேட்கும்போது ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். அடுத்து 7வது சம். ஒரு ஹெக்ஸகன் கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸகன்னா 6 சைடு இருக்கும் பாருங்கள், 6 கோணங்கள் இருக்கும், அதான் ஹெக்ஸகன். ஒரு ஹெக்ஸகன் கொடுத்துட்டு இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், நிறைய சார்ஜ், எல்லாமே ஒரே சார்ஜ் பாருங்கள், +Q 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 கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, சம்ம பாருங்கள், 5 பாயிண்ட் சார்ஜஸ் ஈச் ஹேவிங் மேக்னிடியூட் Q ஆர் பிளேஸ் அட் த கார்னர்ஸ் ஆஃப் ஹெக்ஸகன் as shown in the figure. அப்போ டயக்ராம் கொடுத்துட்டாங்க. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர் O இஸ் E. அடுத்து என்ன கொடுக்கணும், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈன்னு கொடுத்தாச்சு. அவங்க இந்த 5 சார்ஜினாலையும் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தாச்சு. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க, டு கெட் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் O பி 6E. உங்களுக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த 6 சார்ஜினாலையும் 6E வரணும்னா அந்த 6வது பொசிஷன் இந்த கேப் தெரியல, வேக்கன் போடலை பாருங்கள் சார்ஜ், அந்த இடத்துல என்ன சார்ஜ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள். ஒவ்வொரு சார்ஜினாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்கள். இப்போ இந்த சார்ஜினால எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்கள் இப்படி, இந்த சார்ஜினால பாருங்கள் இப்படி, இந்த சார்ஜினால பாருங்கள், இதெல்லாம் கேன்சல் ஆயிருமா, இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த ப்ளஸ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வருமா, இ வந்தாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 6E வரணுன்றாங்க. அப்போ இ இருக்குது, 6E வரணும், என்ன செய்யணும், அடிஷ்னலாக ஒரு 5E ஆட் பண்ணணும். ஸோ 5E ஆட் பண்ணிட்டீங்கன்னா 5E + E ரைட். அப்போ 5Eக்கு என்ன கரஸ்பாண்டிங் சார்ஜு, -5Q. -5Q போட்டால் தான் இந்த டைரெக்ஷனில் வரும். -5Q சார்ஜ் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் 5E. ஸோ இப்போ என்ன ஆன்சர், அந்த இடத்துல அந்த பிளாங்க் ஸ்பேஸில் நீங்கள் -5Q போட்டிங்கன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ரைட். இது வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் தியரியும் ப்ராப்ளமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்லா பயிற்சி பெறுங்கள். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம். வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்க்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.